அதாவது நாங்கள் இப்ப இந்த பரீட்சை தாளின் அதாவது 14வது நுண்ணறிவு பயிற்சி தாளின் இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் மிக மிக விரைவாக கற்பிக்கப் போகின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள். ஏபிசி எனும் மூவர் 10லிருந்து 28 வரையிலான எண்களை கூறிய விதம் வருமாறு. ஏ 10லிருந்து 16 வரை எண்களை கூறினார். பி 17லிருந்து 22 வரை எண்களை கூறினார். சி 23லிருந்து 28 வரையிலே எண்களை கூறினார். இவர்களில் அதிக எண்களை கூறியவர் யார் என்பது கேள்வி. இப்ப நாங்க இந்த எண்கள்ல கவனிக்கிற போது 10ல இருந்து 28 வரை எண்ணிக்கல, இது 11ல இருந்து 28 வரை என்றால்தான் 18 எண்கள். இது 10ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டபடியால் 19 எண்கள் இருக்கின்றது என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப முதல் ஏ கூர்ண எண்களை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? 10ல இருந்து 6 கழித்தால் 10ல இருந்து 16ல இருந்து 10ஐ கழித்தால் 6 எண்கள். ஆனா இந்த 10ஐயும் சேர்ப்போமாயிருந்தால் 7 எண்கள் ஏ கூறியிருக்கிறார். அப்ப நாங்க ஏ கூர்ண எண்கள் 7. பி கூர்ண எண்களை பார்க்கிறதுக்கு 22ல 17ஐ கழித்தால் 5, 5ஓட 17 ஒன்றை கூட்டினால் 6 எண்கள். சி கூடினது 28ல இருந்து 23 கழித்தால் 5, 5ஓடு அந்த 23 கூட்டினால் 6 எண்கள். அப்ப அதிக எண்களை கூறியது ஏ என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. இனி 24வது வினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன். ஏபிசி எனும் மூவர் 3 நாடுகளில் இருந்து ஒரே நேரத்தில் கணினியூடாக உரையாடினார்கள். அவ்வளி ஏ கூறினர் தனது நாட்டில் காலை 8 மணி என. அப்ப ஏ கூறினது காலை 8 மணி என்று கூறுறார். காலை 8 மணி. அவ்வளி பி கூறினர் தனது நாட்டில் மாலை 3 மணி. மாலை 3 மணி பி இந்த நாட்டில். சி கூறினர் தனது நாட்டில் நண்பகல். ஏ கூறினார் காலை 8, பி மாலை 3 மணி. சி கூறினர் தனது நாட்டில் நண்பகல் 12 மணி. நண்பகல் 12 மணி. இப்ப சி கூறுகிறது நண்பகல் 12 மணி சி கூறிய நேரம். இப்ப நாங்க இந்த நேரங்களை ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் ஏ நாட்டில இருந்து பி நாட்டுக்கான நேரம், அதாவது மாலை 3 என்றால் அதுங்க நாங்கள் நியம நேரத்தில் பார்த்தால் 15. 15ல 8ஐ கழிப்போமாக இருந்தால் 8ஐ கழிப்போமாக இருந்தால் 7 மணித்தியாலங்கள் அதிகம். அப்ப ஏ விட பி 7 மணித்தியாலங்கள் அதிகம். ஆனா பியில நண்பகல் 12 என்றால் 15ல 12ஐ கழிப்போமாக இருந்தால் 3 மணித்தியாலங்கள் குறைவு. இங்க இருந்து இங்க கூட, ஆனா இங்க இருந்து இங்க குறைவு. அப்ப இங்க இருந்து இங்க நாங்க பியில இருந்து சிக்கு பார்ப்போமா இருந்தால் 3 மணித்தியாலங்கள் குறைவாக இருக்கும். இப்ப கேள்வி என்ன? இதன்படி பி நாட்டில் நள்ளிரவு 12 மணியாக இருக்கும் போது, நள்ளிரவு 12 நாங்கள் 24 என்று வைத்துக் கொள்வோம், அல்லது 00 நேரம் என்று வைத்துக் கொள்வோம். 24 என்று வைத்தால் எங்களுக்கு கணிப்பது சுலபம். அப்ப நள்ளிரவு 12 மணிக்கு பி நாட்டில் இருக்க ஏ நாட்டின் சி நாட்டின் நேரங்கள் கேட்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியும் 24ல இருந்து 7 மணித்தியாலத்தை குறைப்போமாக இருந்தால், அதாவது எங்களுக்கு 7 இருந்து பி 7 கூட என்றபடியால் அந்த நள்ளிரவு 12ல இருந்து 7 குறைப்போமாக இருந்தால், 24ல இருந்து 7ஐ கழிப்போமாக இருந்தால் எங்களுக்கு 17 வருகின்றது நியம நேரத்துல 17. ஆனா அது என்ன? பிற்பகல். ஏ நாட்டுல பிற்பகல் 5 மணி என்பது எங்களுக்கு விளங்கும். 17ல 12 போனால் பிற்பகல் 5 மணி. அப்ப முதலாவது ஏ நாட்டில் நேரம் பிற்பகல் 5 மணி. இப்ப இங்க பியில 24 இருக்கல, சியில 3 மணித்தியாலத்தை குறைக்கொள்வோம். இதுல 3ஐ குறிப்போமாக இருந்தால் 21. 21 நாங்கள் நியம நேரமாக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும்? 12 கழிக்கணும். 12 கழித்தால் 9 மணி. 9 எந்த 9 மணி? பிற்பகல் 9 மணி. சரி, இனி 25வது கேள்விக்கான விடை விளக்கம். ஒரு தாயக்கட்டையில் 3 சோடி எதிரெதிர் முகங்களின் எண்களின் கூட்டுத்தொகை 19 வீதம் காணப்பட்டது. அத்தாயக்கட்டையில் காணப்பட்ட 6 முகங்களின் எண்களை ஏறுவரிசையில் எழுதுக. தாயக்கட்டையில 6 முகம் இருக்கின்றது. அப்ப எதிரெதிராக இருக்கிற சோடி எண்கள் தான் 19 என்று சொல்லப்படுது. அப்பங்களுக்கு தெரியும் தாயக்கட்டையில உள்ள எண்களை எக்ஸ் எனவும், எக்ஸக 1, எக்ஸக 2,
எக்ஷக 2, எக்ஷக 3, எக்ஷக 3, எக்ஷக 4, எக்ஷக 5 என 6ஆக நாங்கள் பிரித்தால் இதிலே 6 எக்ஸும் மொத்தம் 6 எக்ஸும் 1 2 3 4 5 வரையில 5வது முக்கோணம் 15 இருக்கின்றது. 6 எக்ஸும் 15 தான். இந்த 19 எதிரெதிர் முகம் என்றால் 19 3ஆல் பெருக்கணும். 3 சோடி இருக்குது. 3 சோடி என்றால் 57. 57 என்று 6 எக்ஸும் 15. அப்ப 57ல நாங்கள் 15 கழிப்போமாக இருந்தால் 57ல 15 கழித்து விட்டால் 42 வருகின்றது. அது 6 எக்ஸுக்குரியது. அப்போ ஒரு எக்ஸ் 42 6ஆல் வகுத்தால் 7 வருகின்றது. அப்ப அதுல வரக்கூடிய எண்கள் 7, அடுத்தது 8, அடுத்தது 9, அடுத்தது 10, அடுத்தது 11, அடுத்தது 12. இதுகளை கூட்டினால் சோடியாக 19 வருகின்றது. இனி அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினா, புத்தக கடை ஒன்றில் ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு அழிப்பான் ரூபாய் 42. 2 பேனு, 2 பென்சில், ஒரு அழிப்பான் ரூபாய் 74. ஒரு அழிப்பான் ஒரு கொப்பி 40. அக்கடையில் 2 கொப்பிகளின் விலை யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இதுல நாங்க முதல் 2 தகவல்களையும் கருதுவோமாக இருந்தால் இதை கணித்து விட அழிப்பான்ற விடையை கண்டுகொள்ள முடியும். ஏன், இங்க ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு அழிப்பான். இங்க 2 பேனா, 2 பென்சில், ஒரு அழிப்பான். அப்ப இதை 2 மடங்காக்குவோமாக இருந்தால் 84 ரூபாவுக்கு, அதாவது 2 பேனா, 2 பென்சில், 2 அழிப்பான் வரும். அதாவது 84 ஆகினார். இது தப்பி 2ஆக மாறுதில்லை. அப்ப அதிலே இருந்து இதை கழிப்போமாக இருந்தால் ஒரு பென்சில் மற்றும் 84 74 கழித்தால் ஒரு அழிப்பானின் விலை வரும் 10 ரூபாய். அப்ப ஒரு அழிப்பானும் ஒரு கொப்பியின் 40 என்றால் இதுல 10 கழித்தால் ஒரு கொப்பியின் விலை 30ஆக இருக்கும். ஆனா இங்க 2 கொப்பி கேட்கப்பட்டபடியால் 60 ரூபாய் என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த வினாவை பார்ப்போம். சிப்பி, பிக்கு, குடுமி, மிஞ்சி, சிறகு, குந்தி, தின்னி ஆகிய சொற்களில் குசுனி எனும் சொல்லில் உள்ள எழுத்துக்கள் இடம்பெற்ற தடவைகளின் எண்ணிக்கைகளை முறையே தருக. முறையே என்றபடியா நாங்க முதல்ல கூனாவை பார்க்கணும். கூனா இங்கே எத்தனை தடவை வந்திருக்கு? ஒருக்கா வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு, கூனா 3 தடவை வந்திருக்கு, 4 தடவை வந்திருக்கின்றது. அப்ப நாங்க அதற்கு விடையாக கூனா 4. அடுத்ததாக சீனாவை பார்ப்போம். சீனா எத்தனை தடவை வந்திருக்கின்றது? சீனா ஒருக்கா வந்திருக்குது. அடுத்தது சீனா 2 தடவை வந்திருக்குது. அப்ப சீனா வேறு இங்க இதுல ஒருக்கா வந்திருக்கு, 3 இருக்கு. அப்ப சீனா 3 தடவை. அடுத்ததாக நாங்கள் குடிமி என்பதிலே மீனா என்பதை பார்ப்போம். மீனா என்பது இதுல ஒருக்கா வந்திருக்கு, இங்க ஒருக்கா வந்திருக்கு, 2 தடவை தான் வந்திருக்கு. அப்ப மீனா 2 தடவை. அப்ப கேள்விக்கான விடை பொருத்தமாக இருக்கின்றது. குசுனி, நீனா இல்ல, நீ வரணும். மீனா இல்ல, நீ. குசுனி, நீ. அப்ப நீனா இங்க எத்தனை தடவை வந்திருக்குது? இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல இல்ல, இதுல ஒரு காத்தான் வந்திருக்கு. அப்ப நீனா 1 தடவை என்பது கேள்விக்கான விடை. அப்பதான் கூனா 4 தடவை, சீனா 3 தடவை, நீனா 1 தடவை என்பது கேள்விக்கான விடை. இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். 31 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமைகள் மாத்திரம் உள்ளன. அப்ப இந்த கேள்வியை நல்லா அணுகி கொள்ளணும். 4 ஞாயிறு மட்டும்தான் இருக்குது. அந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளின் தேதிகளில் இருக்கத்தக்க உயர்ந்தபட்ச பிரமாணம் யாது? அப்ப 31 நாட்கள் உள்ள மாதத்திலே 3 கிழமை நாட்கள் 5 வீதம் இருக்கும். 4 கிழமை நாட்கள் 4 வீதம் இருக்கும். அப்ப நாங்க இதுல பார்க்கணும். இதுல இறுதி நாள் 31ஆம் திகதி, 31ஆம் திகதி இறுதி நாள், 1ஆம் திகதி முதலாம் நாள். அப்ப முதல்ல இருந்து 29 வரைக்கும், 2ல இருந்து 30 வரைக்கும், 3ல இருந்து 31 வரைக்கும் மொத்தம் 5 வீதம் இருக்கும். அப்ப அடுத்தது 4ஆம் திகதி, அடுத்து வருகின்ற வார நாட்கள்ல 4 உள்ளதுல
4ஆம் திகதி 5ஆம் திகதி 6ஆம் திகதி 7ஆம் திகதி இருக்கின்றது. ஆனா இங்க எங்கே கேட்கப்படுகிறது? உயர்ந்தபட்ச பெருமானம் கேட்கப்பட்டபடியால் நாங்கள் 7ல் இருந்து வருகின்ற 4 ஞாயிற்றுக்கிழமைகளின் திகதிகளை கூட்ட வேணும். அப்போ ஒரு 7 கூட்டா 14, 7, 14, 21, 28 இது எவ்வளவு வருது? 35 வருகின்றது. அப்போ மொத்தம் 70 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். 366 நாட்களை கொண்ட 2024 இந்த கேள்வி பார்க்கல. 29வது கேள்வியை பார்ப்போம். 4 வெள்ளிக்கிழமைகள் மாத்திரமுள்ள ஏப்ரல் மாதத்தின் 4 வெள்ளிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகை 54 ஆகும். அம்மாதத்தில் 1ஆம் திகதியும் 31ஆம் திகதியும் யாது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த கேள்விக்கு நாங்கள் விடையளிக்கிறதுக்கு நல்லா பாருங்கோ. இதுல சொல்லப்படுது 4 வெள்ளிக்கிழமை மாத்திரம் இருக்கிறாம், ஒரு ஏப்ரல் மாதமாம். அப்ப நாங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்றால் எங்களுக்கு தெரியும். கையை முசி பிடித்து பார்த்தா 1, 2, 3, 4ஆம் மாதம் பள்ளமாக இருக்கின்றது. அப்ப அதுல 30 நாட்கள் இருக்கின்றது. அந்த மாதத்துல 30 நாட்கள் தான் இருக்கின்றது ஏப்ரல் மாதத்துல. அந்த ஏப்ரல் மாதத்துல 4 வெள்ளிக்கிழமைகள் மாத்திரம் இருக்கின்றது. அப்ப 29, 30 வர்றது 5 வரும். 1ல இருந்து 29 வரையில, 2ல இருந்து 30 வரையில 5 வரும். இங்க சொல்லப்படுது 4 வெள்ளிக்கிழமைகள் மாத்திரம்தான் இருக்குது. அதுல 4 வெள்ளிக்கிழமைகளின் திகதிகளின் கூட்டுத்தொகை 54 என சொல்லப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு தெரியணும், இதுல அம்மாதத்தின் 1ஆம் திகதியும் 30ஆம் திகதியும் அமையும் கிழமைகள் கேட்கப்படுகின்றது. அப்ப இங்க எங்களுக்கு தெரியுது, எதில இருந்து நாங்கள் கணிப்பை செய்யணும். அதாவது 54 தான் இந்த கூட்டுத்தொகையாக இருக்க வேண்டும். அதாவது முதலாவது என்ன எக்ஸ் என கருதுவோமாக இருந்தால் 7, அடுத்தது 2x, அடுத்தது 3x, அடுத்தது 4x. அப்ப மொத்தம் பாருங்க எத்தனை? 4, 3, 7, 7, 7, 10x இருக்கின்றது. 10x போகத்தான் மிச்சம் 54ல இருத்தல் வேண்டும். அப்ப எங்களுக்கு இதுல இருந்து என்ன பலனாகின்றது? அந்த முதல் 7 நாள் என்றபடியால் 7, 14, 21, 28 இதை விட இங்க 2 நாள் கூடுது. அடுத்தது 3 கூடுது, அடுத்தது 4 கூடுது. ஆகவே இதற்கான விடையாக நாங்கள் அணுகுகின்ற போது 4 வெள்ளிக்கிழமையிலேயும் 1ஆம் திகதி புதனாக வரும், 30ஆம் திகதி வியாழக்கிழமையாக வரும். சரி, இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். 366 நாட்களை கொண்ட 2024ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமையாகும். அவ்வருடத்தில் திங்கள், செவ்வாய், புதன்கிழமைகளின் எண்ணிக்கைகளை முறையே தருக. இப்ப 366 நாள் இருக்கு. 2024ஆம் ஆண்டு தை 1ஆம் தேதி திங்கட்கிழமை. அப்ப அவ்வருடத்தில் உள்ள திங்கள், செவ்வாய், புதன் என்றால் எங்களுக்கு தெரியும் 365 நாட்களை கொண்ட வருடத்தில ஜனவரி 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக இருக்கும். 365 7ஆல் வகுத்தால் 52 1 மீதி. அப்ப இது எங்களுக்கு என்ன தெரியுது? இது மொத்தம் இந்த வருடத்தில அதாவது 1 கூடுதலாக இருக்கின்றது என்பது நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. 2024 தை 1ஆம் தேதி திங்கட்கிழமையாகும். அவ்வருடத்தில் திங்கள், செவ்வாய், புதன் வளர்ப்பு. அப்ப திங்கள் 53 இருக்கும், செவ்வாய் 52, புதனும் 52ஆக இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை 53, 52, 52. அந்த வருடத்தில் உள்ள திங்கள், செவ்வாய், புதன் கிழமைகளின் எண்ணிக்கை யாது? இனி அடுத்த இறுதி கேள்வியை பார்வையிடுவோம். இறுதி கேள்வி கவனிங்கோ. சாதாரண வருடம் ஒன்றின் தை 1ஆம் திகதிக்கும் மார்கழி 31ஆம் திகதிக்கும் இடையிலான ஒற்றுமையும் நெட்டாண்டு வருடம் ஒன்றில் தை மாதம் 1ஆம் திகதிக்கும் மார்கழி 31ஆம் திகதிக்கும் இடையிலான வேற்றுமையும் யாது? சாதாரண வருடத்திலே தை 1ஆம் திகதி வருகின்ற கிழமைதான் மார்கழி 31ஆம் திகதியும் அமையும். நெட்டாண்டில தை 1ஆம் திகதி வருகின்ற கிழமை நாளுக்கு அடுத்த நாளாகத்தான் மார்கழி 31ஆம் திகதி அமையும். அப்ப கேள்விக்கான விடை சாதாரண வருடத்தில்
ஜனவரி 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதியும் ஒரே கிழமை நாளாக அமையும். நெட்டாண்டில் தை 1ஆம் திகதியும் டிசம்பர் 31ஆம் திகதி ஒரு நாள் அடுத்ததாக அமையும் என்பது ஆகும். நன்று.